ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இட்லியும் தக்காளி தொக்கும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். வாங்க, ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சாச்சு. தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். சட்டனும் செஞ்சிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் ஆட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா அந்த தக்காளியில் நல்லா ஸ்மாஷ் ஆகி சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை சிம்லேயே வச்சு வணக்கி விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, இப்போ தக்காளி தொக்கு தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓரளவுக்கு இது திக்காகவே வேணும் தக்காளி தொக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான எம்மியான தக்காளி தொக்கு ரெடி. வாங்க, இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிச்சிட்ருக்க தக்காளி தொக்கி நம்ம இறக்கணும்னா இன்றைக்கி இட்லி வித் தக்காளி தொக்கு ரெடி. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த தக்காளி தொக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.